வாழ்க வளமுடன். ஆம். ஆடிபிளா இருக்காங்க மேம்? ஆடிபிள் ஓகே. ஆடிபிள் ம். வாழ்க வளமுடன். நம்யோகா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆ இன்னைக்கு வந்து அ முதல்ல பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குரு வாழ்க, குருவே துணை. ஆ இன்னைக்கு வந்து பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற ஒரு முறை பத்தி இன்னைக்கு எல்லாரும் பேசலாம். இது என்னது அப்படின்னு பேசலாம்னு சொல்லி தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு புத்தகம் வந்து ஹுசூர் புத்தக கண்காட்சி வந்து நடந்தது. அதுக்கு நான் போயிருந்தப்போ, அங்க வந்து இந்த பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற இந்த நித்ய பஞ்ச சுத்தி முறை அப்படின்ற புத்தகத்த வாங்குனேன். வாங்கும்போது இது எழுதின ஐயா புதின் சுரேஷ். அவரு தான் அந்த ஸ்டால்ல புக் ஸ்டால்லயும் இருந்தாரு. அவர நேர்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இந்த புத்தகம் பாதி படிச்சுட்டு, மறுபடியும் அவர போய் அந்த எக்ஸிபிஷன் முடியறதுக்குள்ளேயே சந்திச்சு, சில கேள்வி பதில்கள் எப்படி இருந்தது? அந்த புத்தகத்தோட நிகழ்வு எப்படி இருந்ததுன்னு டிஸ்கஸ் பண்ணேன். இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா, அதாவது அ பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிறது அந்த காலத்துல சித்தர்கள் வந்து ரொம்ப பழமையா அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அது ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் தான். ஆனா வந்து அதுக்கு ரொம்ப முனைப்பு குடுத்து, அ நம்ம உடல சுத்திகரிக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா அது நாளடைவில நம்ம எப்படி அத கைவிட்டுட்டோம். ஆ அப்போ அது எவ்வளோ கஷ்டமா இருந்தது. இப்ப ஏதாவது நம்ம குழந்தை வந்து சொன்னா, "ஆ இவ்ளோ தூரம் நடக்கணுமா? நான் கடைக்கு வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உடனே நாங்கலாம் நடந்தே ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அவரோட புத்தகத்தோட வடிவமே அப்படிதான் இருந்தது. இப்போ ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும், புரிய வைக்கணும் அப்படின்னா, இதோட பாரம்பரியம் என்ன? அது எதற்காக அந்த பழக்கத்த கொண்டு வந்திருந்தாங்க? அதோட பலன்கள் என்ன? இப்ப அதனால என்ன விளைவுகள் இருக்கு? அப்ப அவ்ளோ கஷ்டமா இருந்தது. இப்ப இவ்ளோ ஈஸியா குடுக்குறேன். இதையாவது செஞ்சுருங்களேன். அப்படிங்கிற மாரி அவரு புத்தகத்த முழுமையா இதே தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஸோ ஒரு புத்தகத்த எடுத்தா நம்ம கொஞ்ச நேரம் படிப்போம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு சரி நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு விடுவோம்ல. இந்த புத்தகத்த ஆரம்பிச்சதுலருந்து, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அந்த 5 விஷயத்தையும் புரியிற வரைக்கும் என்னால புக்க மூடவே முடியல. அப்படியே தொடர்ந்து ஒரு கேள்வி பதில் செயின் மாதிரி இந்த புத்தகம் போச்சு. ரொம்ப நல்ல புத்தகம். எல்லாரும் வாங்கி படிக்கலாம். சரி இன்னைக்கு இந்த புத்தகத்துல இருந்த விஷயங்கள், நான் வந்து ஆசிரியர் புதின் சுரேஷ் கிட்ட, அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த நிகழ்வு. இப்ப நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம வழக்கமா அ எப்பவுமே வந்து ஒரு கதையில இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. இப்ப இந்த பிக்சர்ல பார்க்குறீங்க இல்லையா? நெறைய விஷயம் பண்றாங்க. என்னென்ன நீங்க மைக் ஓப்பன் பண்ணி சொல்லலாம். என்னென்ன பார்க்குறீங்க அந்த புத்தகத்த அந்த பிக்சர்ல? பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க மைக் ஓப்பன் பண்ணி பேசலாம். பெருக்குறோம். வீடு பெருக்குறாங்க. வீடு பெருக்குறாங்க. அப்புறம் துடைக்கிறாங்க. தொடைக்கிறாங்க. ஃபர்னிச்சர்லாம் தொடைக்கிறாங்க. ஃபர்னிச்சர் துடைக்கிறாங்க. ஆமா. பிரஷ் பண்ணி எல்லாம் பண்றாங்க. ஒட்டடை அடிக்கிறாங்க. ம். அப்புறம் பாத்திரம் கழுவ முடியாம ஒரு அம்மா தலையில கை வச்சிருக்காங்க. நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி. இப்ப இத பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜன்னல் துடைக்கிற அம்மா கூட சந்தோஷமா செய்றாங்க. ஒட்டடை அடிக்கிறாங்க, டேபிள் துடைக்கிறாங்க இதெல்லாம். ஆனா அந்த பாத்திரம் கழுவுற அம்மா ஏன் டென்ஷனா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாத்திரம் நிறைய தான் சேரும். ஆ அது தொடர்ந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம செஞ்சுகிட்டே இருக்கோம். அதுல ஒரு சலிப்பு வருதுல்ல. ஆமா. ஏன் எல்லாருக்குமே இது இயல்பா நடக்கிறது தான். ஆமா தானே? சோ, நமக்கு வந்து அந்த கிச்சன்ல பாத்திரம் தினந்தோறும் சேர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம அத தூய்மைப்படுத்திட்டே இருக்கோம். இது வந்து நிப்பாட்டவே முடியாத வேலை மாதிரி இருக்கு தானே! நமக்குள்ள எப்போ ஒரு தொய்வு ஏற்படுது? ச்சே! என்னடா டெய்லியுமா இத்தன பாத்திரத்த தொலக்குறது அப்படின்னு ஒரு வருதுல்ல நமக்கு. இதே அந்த ஒட்டடை அடிக்கும்போதெல்லாம் அவ்ளோ டென்ஷன் ஆக மாட்டோம். ஏன்னா, நம்ம எப்படியும் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவ, 15 நாளைக்கு ஒரு தடவ, இல்ல ஒட்டடை பிடிச்சுட்டா தான் அடிப்போம். ஏன்னா, ரூஃப்ங்கிறது அது ஒரு தடவ செஞ்சுட்டா, அது நம்மள ரொம்ப தொல்ல பண்றதில்ல. அங்க ரொம்ப பயன்பாடு இல்ல. அந்த ரூஃப போட்டு நம்ம மிதிக்கிறதில்ல. ஆனா, தரைய மிதிச்சு, மிதிச்சு நடக்கிறனால தான் டெய்லி தரைய சுத்தம் பண்றோம். இல்லன்னா, அதுவே இப்ப அந்த சுத்தம் பண்ணாம விட்டுட்டா, அடுத்த வேலைய தொடங்க முடியாம அப்படியே லாக் ஆயிடுறோம் தானே! அ அப்போ நம்ம வந்து தினம், தினம் செய்ற வேலைகள்ல வந்து எவ்ளோ விதமான ஒரு சலிப்பு ஏன் ஏற்படுதுன்னா, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க இந்த இயக்கத்துல ஒரு சுத்திகரிப்பு.
பண்ற அந்த விஷயம் நடக்காம இருந்தா, நம்ம பாத்திரம் கழுவுற இடத்திலேயே இப்படி லாக் ஆகுறோம். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த படம். அப்படி பார்க்கும்போது, நம்ம உடம்பு என்னென்ன செய்யுதுன்னு பாருங்களேன். எவ்வளோ ஆச்சரியமான நம்ம மனித உடல்ல. நம்ம சுவாசிக்கிற காத்து, மூச்சு காத்து, அ இருதயம் துடிக்கிறது, இந்த நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து அ ஹாலிடே விடாம, கிச்சனுக்கு லீவ் கிடையாது, வெளியில ஃபுட் வாங்க முடியாது, பாத்திரம் கழுவுறதுக்கு லீவ் கிடையாதுங்கிற மாரி நான் ஸ்டாப்பா நம்ம குழந்தையா பொறக்கறதுக்கு வயிறுக்குள்ள இருக்கும்போதே, அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போது இருந்து, நம்மளோட கடைசி மூச்சு வரைக்கும் இந்த இயக்கங்கள் எதுவுமே நிக்கிறதில்ல. அப்ப இங்க சுத்தம் பண்ற இடத்த யாரு செய்யணும்? அப்டின்னா, ஒருவேள நம்ம உடம்பு வந்து தானே தன்ன சுத்தம் பண்ணிக்கிற அந்த இயக்கத்தையும் சேர்ந்து தான் அமைக்கப்பட்டிருக்கு. கடவுள் வந்து நமக்கு குடுத்திருக்காரு. இருதயம் தானா தன்ன சுத்தம் பண்ணிக்கும். அ ஒரு அதாவது நுரையீரலும் நம்ம சுத்தம் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளோட உடல்ல அவ்ளோ பெரிய புத்திசாலித்தனமான கழிவு நீக்க முறைகள்லாம் தானாவே இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. எப்படி இவங்க இயக்கத்த நிறுத்த முடியாதோ, அது மாரி கழிவு நீக்கமும் நிறுத்தாம போயிட்டே தான் இருக்கு. ஆனா கூட, நம்ம வந்து எப்படி கொஞ்ச நாள்ல அப்படியே அந்த ஒரு டயர்ட் ஆயிடுறோம்ல. அது சாதாரணமா நிகழ்வா இருந்தா பரவால்ல அப்படின்னு இல்லாம, என்னைக்காவது ரொம்ப நம்மள போட்டு அடைக்கிற அளவுக்கு அந்த வேல, கழுவுற வேலை இருந்தா நம்ம அடைச்சு போற மாதிரி, நம்ம உடலுக்கும் இந்த மாரி சங்கடங்கள் வருது. எப்போ? நம்ம வந்து பாக்கெட் ஃபுட் சாப்பிடும்போது, சில கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம வந்து மேல தோல் வழியா தடவும்போது, ஆம் இப்போ காலையில எழும்பி நம்ம பல் துலக்க ஆரம்பிக்கும்போது யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்ல இருந்து, நைட்டு நம்ம தூங்கும்போது போடுற மஸ்கிட்டோ ரிப்பெல்லன்ட் வரைக்கும், எத்தனையோ கெமிக்கல்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து அ கடந்து போக முடியாம நமக்குள்ள ஒரு அங்கமாவே ஆயிடுச்சு தானே! அப்போ இந்த தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்க இந்த உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும், இந்த தலையில பிடிச்சுட்டு உட்கார்ந்த அம்மா மாரி தான் உட்கார்ந்துருக்காங்க நம்ம உடம்புக்குள்ள. இதனால தான் நோய் வருதுங்கிறாங்க. அப்போ பாவம் இல்லையா? நம்ம உடம்புக்கு நம்மளே நம்ம பாவம்ன்னு காமிச்சுக்கிற மாரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அவங்களுக்கு எப்படிதான் நம்ம சப்போர்ட் பண்றது? என்னதான் பண்றது? அப்படிங்கிற மாதிரி தான் இந்த புத்தக வடிவமும் இருந்தது. சரி நம்ம வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னலாம் செஞ்சுக்கலாம்? அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயத்த தான் இந்த புத்தகத்துல அவர் பகிர்ந்திருக்காரு. அது என்னென்னன்னு பார்ப்போம். சரியா? அட்லீஸ்ட் அப்ப வந்து அந்த அம்மா ஈஸியா பாத்திரம் கழுவுற மாரி நம்ம உடம்பும் தலையில கை வச்சுட்டு உட்காராம, ஈஸியா அந்த கழிவ எப்படி நீக்கிறது அப்படின்னு நம்ம உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல ஒரு 5 விஷயம் சொல்றாரு. இது வந்து ஆதி காலத்துல சித்தர்கள் அவங்க வந்து இயல்பாவே செஞ்சுகிட்டு இருந்த விஷயங்கள் தான். இது பெரிய பெரிய விஷயமா, சின்ன விஷயமாங்கிறது அதோட ஆழ்ந்த புரிதல்ல நமக்கு கிடைச்சா தான், அது என்னங்கிறது நமக்கு தெரியும். அதனால ஒண்ணு ஒண்ணா தனித்தனியா பார்க்கலாம். இந்த 5 வந்து முதல்ல குடல் சுத்தி. அடுத்தது குடல் சுத்திங்கிறது நம்மளோட மலக்குடல்ல இருந்து முழுமையா மலத்த வெளியேற்றுறது. சுத்தமா. உள்ள வந்து தங்காம வெளியேற்றுறது தான் குடல் சுத்தி. 2வது தந்த சுத்தி அப்டின்னா, நம்ம பற்கள். பற்கள்னு சொல்லும்போது வாயில இருக்கிற எல்லா உறுப்புகளும் சேர்த்து தான் சொல்றோம். பல், நாக்கு, எவுருகள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சுத்தம் பண்றது தான் தந்த சுத்தி. 3வது கப சுத்தி. அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இப்போ அதாவது மூக்குலயும் சரி, இந்த சைனஸ் பாக்கெட்ஸ்ல இங்க எல்லாமே வந்து உடம்பு ஃபுல்லா கபம் கட்டுது இல்லையா? அது வந்து உடம்புல தங்கும்போது தான் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகுதுங்கிறாங்க. கபம் வந்து உடம்புல தங்காம இருக்கிறது தான் கப சுத்தி. 3வது. 4வது கண் சுத்தி. அதாவது நேத்ர சுத்தி அப்படிங்கிறது கண்களை தூய்மையா வச்சுக்கிறது. இதான் நேத்ர சுத்தி. 5வது உடல் சுத்தி. உடல் சுத்திங்கிறது முழுமையா நம்மளோட தோல் பாகங்கள். நம்மள மூடி இருக்கிற இந்த தோல் முழுசா வெளிப்புறத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிறது. ஸோ இதுதான் உடல் சுத்தி. ஸோ இந்த 5 விஷயத்துல நம்ம என்ன இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் என்ன அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயமா புத்தகத்துல இருக்கு. இந்த 1/2 மணி நேரத்துல நம்ம எப்படி அத சுருக்கமா படம் வடிவத்துல புரிஞ்சுக்கலாங்கிறது தான் இந்த முயற்சி. அப்போ முதல்ல குடல் சுத்தி அப்படின்னா என்ன? அப்படின்னு பார்ப்போம். இது போயிடுச்சுங்களா ஷேர் ஸ்க்ரீன்? ஸ்க்ரீன் தெரியல தானே? ஒரு நிமிஷம். இல்ல இல்லம்மா, தெரியல தெரியல. தெரியுதா? இல்ல தெரியல. தெரியல. இன்னும் ஒரு நிமிஷம்மா.
சாரி. இதான் குடல் சுத்தி. நான் வந்து ஏன்னா படம் போட்டு காமிச்சா தான் உங்களுக்கு விளக்கமா புரியும். ஒரே நிமிஷம். நீங்க எல்லாரும் வந்து மார்னிங் காலையில எழும்புனோனே மலம் கழிக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் ஃப்ரீயா மோஷன் போயிடுது. எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால என்னோட குடல் சுத்தமா இருக்குன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல அது இல்ல, சுத்தமா கிளீன் ஆகல அப்படின்னு நெனைக்கிறீங்களா? என்ன நெனைக்கிறீங்க? இல்ல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ம். கிளீன் ஆகுறது. ஆமா, ஆமா, அது ஆமா. எதனால இருக்கும்னு நெனைக்கிறீங்க? தண்ணி குடிச்சு ம். குடிச்சிருக்கணும். ம். நல்லா தண்ணி குடிச்சிருக்கணும். தண்ணி குடிச்சிருக்கணும். ம். ம். நம்ம எப்படிதான் வந்து அந்த காலத்துல வந்து பெரும்பாலா இந்த பாக்கெட் உணவுகள், இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட் எல்லாம் சாப்பிடாம, இயற்கையான காய்கறிகள், அதாவது பேக்கேஜிங் இல்லாத நேச்சுரலா வயல்லருந்து எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிட்ட இந்த காலத்துல கூட, ஆ குடல்ல வந்து இந்த தேக்கங்கள் இருந்தா, உடம்பு வந்து உடனடியாக வந்து கழிவுகள வெளியேற்றுறது பிளாக் ஆகுது. அதாவது முழுமையா ஒவ்வொரு அணு அ பதிவுகள்ல இருந்து கூட, அந்த சுத்தத்த வந்து எடுக்க முடியாததுக்கு காரணம், முதல் காரணம் வந்து குடல் சுத்தியா அவங்க பார்த்துருக்காங்க. அந்த காலத்திலேயே. அப்ப காய்கறிகள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தம்போதே. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மலம் கழித்ததுக்கு அப்புறம், அந்த குடல் வந்து என்ன மாதிரி வேலை செய்யுது அப்டின்னா, நம்மளோட ஒவ்வொரு அ செல்கள் இருக்கு இல்லையா? ரத்த செல்கள், அ எலும்புகள், தசைகள் இது எல்லாத்துலயும் அதோட செல்கள் இருக்கு இல்லையா? மிக நுண்ணிய செல்கள். அந்த செல்களுக்குள்ள இருந்து வர கழிவுகள், அதெல்லாம் கொஞ்சம் சின்னதா ஒவ்வொரு செல்லுக்குள்ள இருந்தும் ரொம்ப கம்மியான கழிவுகள் வெளியேறும் இல்லையா? அந்த லெவல்ல கழிவுகள வெளியேற்றணும் அப்டின்னா, அது செய்யக்கூடிய ஒரே பிரதான உறுப்பு வந்து ம் அ சுலபமா செய்யக்கூடிய உறுப்பு வந்து இந்த குடல். அப்போ நீங்க மலத்த வந்து முழுமையா கழு கழு அ கலஞ்சிட்டு, அந்த குடல வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாரி நெனச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பாஞ்ச் மாரி நெனச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஸ்பாஞ்ச புழிஞ்சிட்டீங்க. மலத்த கழிஞ்சாச்சு அப்டின்னா, அந்த ஸ்பாஞ்ச் மறுபடியும் என்ன பண்ணும்னா, உங்க உடல்ல இருக்கிற இந்த சின்ன சின்ன செல்கள்ல இருந்து ஏற்படுற கழிவுகள சுலபமா உறிஞ்சி மறுபடியும் வெளில கொண்டு வரும். அப்போ இப்ப ஒரு வேள மலம் கழியலன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பாஞ்சே ஈரமா இருக்கா? அப்ப ஸ்பாஞ்சுல ஈரமா இருந்தா, மறுபடியும் நம்ம செல்கள்ல இருந்து ஏற்படுற கழிவு வெளில வருமா? வராதா? தங்கி போகுமா? அப்ப கழிவு தேக்கம் நடக்குது அங்க. ஸோ இது மாரி தான் இந்த குடல நம்ம புரிஞ்சுக்கணும். மலக்குடல்ங்கிறது நம்ம எப்படி இத நினைவுல வச்சுக்கலாம்னா, ஸ்பாஞ்ச் மாதிரி. நம்ம டெய்லியுமே நம்ம எப்படி கிச்சன் மேடைய தொடச்சோனே அந்த ஸ்பாஞ்ச இருக்க பிழிஞ்சு ட்ரையா வச்சா, அது மீதி ஏற்படுற கழிவுகள நல்லா உறிஞ்சு வெளியில தள்ளுமோ, அந்த வேலைய செய்யக்கூடிய ஒரு பிரதான உறுப்பு வந்து இந்த மலக்குடல். இப்போ ஒரு வேள அந்த ஸ்பாஞ்ச நம்ம நல்லா புழிஞ்சு வைக்கல அப்படின்னா, நம்மளால முழுமையா உடல்ல தேவையான எல்லா கழிவுகளையும் 1000 மில்லியன் கணக்கான செல்கள் இருக்கு தானே நம்ம உடம்புக்குள்ள. அத்தனையும் அத உறிஞ்சு எடுக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்பாஞ்ச் எவ்வளோ நல்லா புழியப்பட்டிருக்கணும். கரெக்ட்டா? அப்போ நம்ம இப்ப இன்னும் நெறைய கெமிக்கல் ஃபுட் வேற சாப்பிடுறோம். நமக்கே தெரியாம சில மசாலாகள போடுறோம். எதா பண்ணா அதுல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்க முடியறதில்ல. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இப்ப நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்ப இதுக்குள்ள நம்ம இன்னும் நல்லா ஸ்பாஞ்ச ட்ரையா பிழிஞ்சா தான், அதிலிருந்து வர கழிவுகள இன்னும் எடுக்க முடியும். இல்லையா? ஸோ, அதனால அப்பவே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கழிவுகள வெளியேற்றத்திற்கு அப்பவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இயற்கை முறையில குளத்து வாய்க்கால்ல இருந்து சில என்ன சொல்றது? மரங்களோட குழல் குழல் மாதிரி இருக்கிற பட்டைகள், அந்த அம் எப்படி சொல்றது? இந்த இது இருக்கும்ல,
பப்பாளி மரத்தோட குச்சி உடைச்சீங்கன்னா குழல் மாரி இருக்கும்ல உள்ள. அந்த மாதிரி மர மரத்துல இருந்து கிடைக்கிற சில சின்ன சின்ன குழல்கள் வடிவத்துல இருக்கிற பட்டைகள யூஸ் பண்ணி எனிமா குடுத்துருக்காங்க, ஓடுற நதியில. சித்தர்கள்லாம் அந்த காலத்துல அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த காலத்துல நம்ம அந்த அ அதாவது குடல் அதோட வேலைய எப்படியும் செய்யும். அதாவது கழிவுகள அணுக்கள் அளவுல இருந்து, செல்கள் அளவுல இருந்து உறிஞ்சும். ஆனா, அது நல்லா பிழிஞ்சிருந்தா தான் முழுமையா உறிஞ்ச முடியும். இந்த புரிதல் இருக்கணும் நமக்கு. அது நல்லா புழியறது அப்படிங்கிறது, மலம் கழித்த பிறகும் ஒரு தடவ எனிமா குடுத்து, நீர்நிலைகள அங்க ஜாஸ்தி பண்ணி குடல்ல முழுமையா ஃப்ளஷ் அவுட் பண்றது. நம்மளோட மலக்குடல முழுமையா கிளீன் பண்றது. எனிமா குடுக்கறது அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இயற்கை வைத்திய முறையில இது வந்து முதல்ல உடல சுத்திகரிக்கிறதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரா வச்சிருப்பாங்க. யாராவது சிசேரியன் பண்ணியிருக்கீங்க, இல்ல வந்து பர்த்க்கு முன்னாடி டெலிவரிக்கு முன்னாடி எனிமா குடுக்கறத பார்த்திருப்பீங்க இல்லையா? வயிறு கிளீன் பண்ண ஆப்பரேஷன் முன்னாடி. ஸோ இத வந்து ரெகுலராவே நம்ம வீட்ல நம்ம பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்புல அந்த மலக்குடல் தன்னோட இயல்பு நிலையில உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றதுக்கு அதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஸ்பாஞ்ச நல்லா புழியிற மாதிரி, மலம் கொஞ்சம் கூட உள்ள தங்காம, எனிமா குடுத்து முழுமையா வெளியேற்றுறது. சரிங்களா? இந்த எனிமா பத்தின ப்ரொசீஜர் ஏதாவது வேணும்னா, இதுக்கான புக்ஸ் அந்த புக்லயே வந்து விளக்கமா எவ்வளோ தடவ பண்ணணும், எப்படி பண்ணணும்னு குடுத்துருக்காங்க. இல்ல நீங்க வந்து இயற்கை வைத்தியர் யாராவது பக்கத்துல இருந்தா கூட போய் கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கலாம். ஸோ இது முதல் சுத்தி. ம். அடுத்தது 2வது சுத்தி தண்ட சுத்தி. இப்போ நம்ம வந்து தெரப்பி நெறைய படிக்கிறோம் இல்லையா? அதிலேயே பார்க்குறோம். அதாவது எக்ஸ்ட்ரிமிட்டீஸ் நம்மளோட உடம்போட கரையோரங்கள்ங்கிற மாரி கைகள், கண்கள், மூக்கு, காது இந்த இடத்துல எல்லாம் நரம்பு பகுதி எல்லா நரம்பும் வந்து ஒரு சேர இருக்கு. இங்க இருந்து நம்ம அழுத்தம் குடுக்கும்போதே, அங்க உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு எந்த மாதிரி அக்குப்ரெஷர் கிடைக்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி நீங்க இந்த பற்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பல்லுல இருந்து இங்க பாருங்களேன், இந்த மஞ்ச கலரா இருக்கிறது தான் நரம்புகள். பல்லுல இருந்து பிரெயின்க்கு போற நரம்புகள் வந்து எவ்ளோ நெறைய இருக்கு. இங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதா? பற்கள் வந்து நரம்புகள் அவ்ளோ நெறைய நரம்புகள் பிரெயின்க்கு போது. ஸோ அவ்ளோ நெறைய சிக்னல்கள் வந்து நம்ம பல் மூவ்மெண்ட்லயே அனுப்பப்படுது. அப்படின்னா மூளைக்கும், பற்களுக்கும் அவ்ளோ தொடர்பு நெருங்கிய தொடர்பு இருக்கு. மூளைக்கும், பற்களுக்கும். இல்லைங்களா? நாக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாக்குல தான் நம்ம டயக்னோசிஸ் பண்றோம். டாக்டர் போனா உங்க நாக்க காட்டுங்க. உங்க உடம்பு சரியில்லையா? முதல்ல உங்க நாக்க பார்த்து தான் நீங்க உங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த நாக்கு வந்து நம்ம உள்ளுறுப்புகளோட பிரதிநிதி மாதிரி. அது காட்டிக் குடுக்குது. நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. அப்போ இந்த நாக்கு, அது இல்லாம எவறுகள். எவறுகள்ல மட்டுமே அங்க ஒரு புள்ளி புள்ளியா காமிச்சிருக்கு பார்த்தீங்களா? ரெட் ரெட் கலர்ல எவறுகள்ல. இது ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு அக்குப்ரெஷர் புள்ளிகள். எவறுகள்ல இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதாவது டூத் பிரஷ்ஷ கொண்டு விளக்கும்போது, ஆ நல்லா ஈஸியா உறிஞ்சக்கூடிய திசுக்கள வச்சிருக்கு இந்த நாக்கு. அப்ப எவ்ளோ கெமிக்கல் அந்த பேஸ்ட் வழியாவும், பிரஷ்ஷ கொண்டு பிரஷ் பண்ணும்போது, இந்த எவறுகளுக்கு தேவையான மசாஜ் வந்து கிடைக்காமலே போயிடும் தானே! இதே நீங்க உங்க விரல்கள யூஸ் பண்ணி பண்ணும்போது, இந்த விரல்கள் எல்லாத்துலயும் ஒரு சக்தி ஓட்ட சக்கரங்கள் இருக்கு. அதுவும் தூண்டப்படும். விரல்லயும் தூண்டப்படும். அது போக இங்க எவறுகள், பல்ல இருக்கிற, நாக்குல இருக்கிற அ எல்லா திசுக்களும் தூண்டப்படும். நம்ம நல்ல அழுத்தம் குடுத்து அதாவது அழுத்தம்னா பிரஷர் இல்ல. தேய்த்து குடுத்து, "பல் துலக்காதீங்க பிரஷ் வச்சு" அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. அப்ப பல் துலக்கணும். துலக்கிறது வந்து அ நம்ம வந்து விரல்கள பயன்படுத்தி மெதுவாக அந்த வேர்கள், பற்கள், நாக்கு பகுதி எல்லாத்தையும் தேய்த்து குடுக்கணும். அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ நம்ம தந்த சுத்தி அப்படிங்கிறது பற்கள கிளீன் பண்றது. அது எப்படி பண்றதுன்னு இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜமூலிகை பல்பொடி. அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இங்க 5 பொருட்கள் குறிப்பிட்டிருக்காரு. கருவேலம் பட்டை பொடி, வேப்பம் பட்டை பொடி, ஆலம் விழுது பட்டை பொடி, நாயுருவி வேர் பட்டை பொடி, கடுக்காய் பொடி. இதெல்லாம் சம அளவுல பொடிகள் கலந்துட்டு, அதிலிருந்து ஒரு 1/4 பங்கு பொடியெல்லாம் கலந்ததிலிருந்து 1 கிலோ இருந்தது அப்படின்னா, அதிலிருந்து ஒரு 1/4 உப்பு, கல்லுப்பு பொடித்தது. அதுக்கப்புறம் இந்த கிராம்பு அதிலிருந்து 8ல ஒரு பகுதி கிராம்பு. அந்த அளவுல இருந்து. ஸோ இத வந்து கலந்துட்டு நம்ம பற்பொடியா யூஸ் பண்ண சொல்றாங்க. பற்பொடி பயன்படுத்துறது எப்படி? கண்டிப்பா பேஸ்ட், பிரஷ் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா, இந்த பற்களுக்கும், மூளைக்கும் அவ்ளோ சம்மந்தம். அக்குப்ரெஷர் புள்ளிகள் எல்லாம் தூண்டப்படுது. விரல்களால நம்ம தேய்த்து கொடுக்கும்போது தான்,
இந்த பிரஷர் புள்ளிகள நம்மளால ஊக்குவிக்க முடியும். அப்போ இந்த விரல்களால தேய்க்கும்போது, நம்ம பற்கள முதல்ல தேய்க்கிறதுக்கு விரல்கள பயன்படுத்துறோம். அதுக்கப்புறம் எவருகள அழுத்தம் குடுத்துட்டு, அப்புறம் இப்படி 2 விரலாலயுமே அழுத்தி, அழுத்தி பின்னாடி, முன்னாடி எல்லாத்தையும் அழுத்தி அழுத்தம் குடுக்க சொல்றாரு. அது போக நீங்க நாக்கு வந்து டங் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணாம, ஏன்னா அது மென்மையான உறுப்பு இல்லையா? பற்களாலேயே உங்களால எவ்வளவு நீளம் வெளியில நாக்க வெளியில கொண்டு வர முடியுமோ, அவ்வளவு நீளமா கொண்டு வந்து, பற்களாலேயே பண்ணும்போது இது கூட ஒரு ஆக்டிவேஷன் ஆர்கன் தான். நம்மளோட பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இத சொல்லி தருது. ஸோ இந்த மாதிரி தந்த சுத்திய பண்ண சொல்றாங்க. அடுத்தது 3வது சுத்தி, கப சுத்தி. இப்ப நம்ம கொரோனா டைம்ல பார்த்தோம்ல, நம்ம எவ்ளோ பிரச்சனைய சமாளிச்சு வந்தாலும், நெறைய டாக்ஸின்ஸ் உள்ள போனாலும், நுரையீரல்ல சளி கோர்த்துருச்சு, நுரையீரல் பகுதியில காற்று போக முடியாம அடைஞ்சிருச்சு அப்படின்னா, எவ்வளோ உயிர் இழப்பு ஏற்பட்டது. உடனடியா. அப்ப அந்த கபம் வந்து நெஞ்சில தங்கும்போது பெரிய ஆபத்து. ஸோ மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொன்னது, இந்த கப சுத்தி யாரெல்லாம் பண்றாங்களோ, அவங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு இருக்குன்னு சித்தர்கள் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்ப நம்ம வந்து கபத்த உள்ள தங்க விடாம பண்றோமோ, நோய் நன்றதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். அவ்வளோ ஈஸியா நம்மள நோய்கள் தாக்க முடியாது. ஆனா கபம்ங்கிறது உடனடியா நம்மள வந்து நோய் தாக்கத்திற்கு பாதிப்புக்குள்ளாகும். நம்ம கொரோனா டைம்ல பார்த்த மாதிரி. ஸோ அதனால கபத்த வந்து நம்ம தினம் தினம் வெளியேற்றுறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது, அத எப்படி பண்றது? அப்படின்னா, இப்போ நம்ம எண்ணெய் கொப்பளிக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆயில் புல்லிங். நல்லெண்ணெய் வாயில விட்டு கொப்பளிக்கிறது, தேங்காய் எண்ணெய் வாயில விட்டு கொப்பளிக்கிறது. இதுக்கும் கபத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நம்ம எப்படி எண்ணெய வாயில விட்டுட்டு கொப்பளிக்கும்போது, எல்லா பக்கமும் நல்லா படுற மாரி கொப்பளிக்கும்போது, வாயில இருக்கிற கிருமிகள் எல்லாமே வந்து அந்த எண்ணெய் வழியா வெளியேற்றப்படும். அப்ப அந்த எல்லாம் ஒண்ணு சேர வெளியேற்றப்படும். அப்ப என்ன ஆகும்? இந்த கிருமிகள் இருக்கிறனால இந்த மூக்கு, சைனஸ்ல இருக்கிற இந்த சளி, கபமானது நம்ம உணவு குழாய் வழியா, இங்க பார்க்குறீங்கல்ல, உணவு குழாய் வழியா வெளியேறும். வயிறு வழியா குடலுக்கு போகும். இப்ப குடல நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி ஸ்பாஞ்ச கிளீனா வச்சிருக்கோமா? குடல் சுத்தி பண்ணியிருக்கோம். அப்போ குடல் சுத்தி பண்ணியிருக்க ஸ்பாஞ்ச் பண்ணியிருக்கனால, இப்ப இந்த உணவு குழாய் வழியா வர்ற இந்த கிருமிகள எண்ணெய் ஆயில் புல்லிங் பண்ணதுனால வர கிருமிகள சுலபமா வெளியேத்தும் மலக்குடல். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து ஒரு சுத்திக்கும், இன்னொரு சுத்திக்கும் அதாவது முதல்ல குடல் சுத்தி பண்ணதுனால, இந்த கப சுத்தி நமக்கு ரொம்ப நல்ல நிவாரணம் தரும். இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு பகுதியிலயும் ஆ ஆசிரியர் வந்து சொல்லிட்டே வராரு. ஏன்னா வந்து ஒரு சுத்திய பண்ணிட்டு இன்னொன்னு எனக்கு தேவையில்ல அப்படின்னு விட முடியாது. இது உடலுக்கு முழுமையான ஒரு சீரான இப்ப எப்படி மேல நம்ம ஷெல்ஃப தொடச்சுட்டு கீழ தொடைக்காம விட்டா பரவாயில்லன்னு யோசிப்போமா? அந்த ஆர்டர்ல தொடச்சுட்டு வந்தா தான் முழுசா நமக்கு கிளீன் ஆன மாரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இயக்கமா தான் இந்த வழிமுறை இருக்கு. சித்தர்கள் ஒவ்வொருத்தரும் வேற வேற ஆர்டர்ல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் ஒண்ணா செஞ்சா தான் முழுமையான நிவாரணம் கிடைக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த புக்ல ஆசிரியர் சொல்றார். சரிங்களா? ஆயில் புல்லிங் பண்றது நல்லது. இதுல வந்து ஒரு வித்தியாசமா ஒண்ணு பார்த்தேன். எல்லாரும் காலையில தான் பண்ண சொல்லுவாங்க. இவரு வந்து உடம்புல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. வயிறுல புண்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போதெல்லாம், இந்த மாரி ஆயில் புல்லிங்க வந்து திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு 2, 3 தடவ கூட பண்ணலாம். பண்றது நல்லது. வயிறுல இருக்க புண் கூட சரியாகும். அப்படின்னு இந்த புக்ல சொல்லியிருக்காரு. சரிங்களா? சரி. 4வது வந்து நேத்திர சுத்தி. நேத்திர சுத்தி அப்படிங்கிறது கண்களை நம்ம தூய்மையா வச்சுக்கிறது அப்படிங்கிறது. இப்போ நமக்கு இருக்கிற அந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் 5 அ ம் பிரதான உறுப்புகள். சுவாசத்திற்கு மூக்கு, நம்ம நுகர்றோம். அ சுவைய வந்து நாக்கால அ டேஸ்ட் பண்றோம். காதுகள்ல வந்து கேட்கிறோம். ஒலிய கேட்கிறோம். இது எல்லாத்த விட முக்கியமா தோல்ல பக்கத்துல வந்து தொட்டா தான் உணர முடியும். நாக்குல வந்து டேஸ்ட் பக்கத்துல வந்தா தான் உணர முடியும். ஸ்மெல் வந்து இவ்ளோ தூரத்துல கொஞ்சம் முன்னாடி இருந்தா கூட நமக்கு அந்த ஸ்மெல் தெரியும். அந்த ரூம்ல இருந்த அளவுக்கு ஸ்மெல் தெரியும். காது வந்து அடுத்த ரூம்ல இருந்தா கூட கேட்கும். அப்ப வந்து மூக்க விட காது வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற விஷயங்கள கிரகிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல் தானே! அப்ப கண்ண யோசிச்சு பாருங்க. கண்ணு மேல இருக்கிற நிலா பல தூரம் மைல்கள் மில்லியன் அ கடந்து இருக்கிற நிலா, சூரியன், சந்திரன் இவங்க எல்லாரையும் பார்க்கக்கூடிய கண்கள் எவ்ளோ அ இந்த இந்த இருக்கிற எல்லா சென்சஸ விட எவ்ளோ தூரம் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் உடையது தானே! அப்ப அதனால தான் வந்து தியானத்திலேயே சிறந்த தானம் கண் தானம் சொல்றாங்க. அத நம்ம பார்த்துக்கணும். இந்த கண்ணுக்கும் நம்ம உடல சுத்திகரிக்கிற
ஆம், இது கல்லீரல் இருக்கும். நெறைய சம்மந்தம் இருக்கு. லிவருக்கும், கண்ணுக்கும். கண் அப்ப லிவர்ல வந்து மஞ்சக்காமாலை வந்துச்சு அப்டின்னா, நமக்கு கண்ண பார்த்து தானே சொல்றாங்க. மஞ்சள் ஆயிடுச்சு அப்டின்னு. கண்ல எரிச்சல் ஏற்படுது, ட்ரைனஸ் இருக்கு. இது எல்லாமே நம்மளோட லிவரோட அம் என்ன சொல்றது? ஸ்பீக்கர் மாரி. நம்ம கண்ணு தான் அத காட்டிக் குடுக்கும் வெளில. நம்ம லிவர் என்ன தன்மையில இருக்கு. அப்ப நம்ம உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் சுத்திகரிக்கிற அந்த லிவர், டாக்ஸின்ஸ், வேஸ்ட் எல்லாம் கழிவா தள்ளுற இந்த பெரிய ஆர்கன் உறுப்பு, எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்ண பார்த்து சொல்லிடலாம். அப்ப அந்த கண்களுக்கு தேவையான நீரோட்டம் எப்பவுமே ட்ரை ஆகாம, செவந்து போகாம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த கண்ண பார்த்துக்கிறது நம்ம லிவர நம்ம பத்திரமா பார்த்துக்கிற மாரி அர்த்தம். சரிங்களா? அதனால வந்து இப்போத்த குழந்தைங்க வந்து கோவப்படுறாங்க இல்லையா? திடீர்னு அவ்ளோ கோவப்படுறாங்கன்னா, அவங்க லிவர்லாம் அவ்ளோ சூடா இருக்கு. அதனாலேயே கோவப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க. இதனால கண்ல வந்து நெறைய ட்ரைனஸ் ஏற்படுது. ஸோ, அப்போ இந்த நேத்திர சுத்தி எப்படி பண்றது அப்படின்னா, கண்கள வந்து நல்லா தண்ணிய வந்து இப்படி குழல் மாரி எடுத்து கண்ல காமிக்கிறது. தண்ணீல நனச்சுக்கிறது. இல்லைன்னா வெள்ளை காட்டன் துணியில தண்ணீல நனச்சு கண் மேல வச்சு கொஞ்சமாவது ஈரம் இமைகள் மேல படுற மாரி இருக்கணும். அது போக முக்கியமா இந்த ஃபோன நெறைய நேரம் பார்க்கறது, டிவி நெறைய நேரம் பார்க்கறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது கண்களுக்கு. இப்ப எப்படி கார் ரேடியேட்டர் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா, உடனே தண்ணீய வந்து ஊத்தி தான் ஆகணும். அப்பதான் இயங்குங்கிற மாதிரி, எப்போ உங்க கண்ல அந்த சூடு தெரிஞ்சாலும் உடனடியா தண்ணியால அ அத குளுமைப்படுத்த பாருங்க. இல்ல வெள்ளை துணியால அத குளுமைப்படுத்த பாருங்க. இதுதான் நேத்திர சுத்தி. இதுவும் ஒரு நாளைக்கு பல தடவ பண்ணக்கூடியது. முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்ண கெடுக்கிற விஷயங்கள நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இதுல. அடுத்தது உடல் சுத்தி. இப்போ நமக்கு கண் எப்படி வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆர்கன் அப்படின்னு பார்த்தோமோ, நம்ம உடல்லயே இருக்கிற பெரிய உறுப்பு வந்து தோல் தான். தோல் வழியா தான் கழிவுகள வெளியேத்துறோம். வெளியில இருந்து எந்த பாதிப்பும் உள்ள போகாம பார்த்துக்கிறோம். இல்லையா? அந்த தோல் வியாதி வர்றது இப்ப ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நெறையா கிளினிக்ல பார்க்குற கேஸஸ் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு தான் வருது. ஏன்னா, இப்ப அவங்க வந்து பொறந்த உடனே அந்த ஃப்ரெஷ் ஸ்கின்லயே நம்ம அந்த காலத்துல கடல மாவு போட்டு தேய்ச்சு கொஞ்ச நாள் கழிச்சு தான் சோப்பெல்லாம் நெறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் கெமிக்கல். பாவம் இப்ப குழந்தைங்க பிறந்த உடனே அந்த கெமிக்கல் அ இதுக்கு போயிடுறாங்க. அவங்க தோல் வந்து அதுக்கு ஆளாக்கப்படுது. அதனால அந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வந்து முழுமையா வளர்றதுக்கு முன்னாடியே மூடிடுற அளவுக்கு கொடுமை. அதனால தான் நெறைய ஸ்கின் டிசீஸ் குழந்தைங்களுக்கு வருது. இப்ப இந்த சோப்பு நம்ம தேய்ச்சு குளிக்கிறோம் இல்லையா? அத வந்து நீங்க மைக்ரோஸ்கோப் அடியில வச்சு அதாவது நல்லா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதோட தாக்கம் வந்து நம்ம தோல்ல உடனடியா போயிடுதா அப்படின்னு பார்த்தா, எத்தன தடவ கழுவுனாலும் போகாத மாரி தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இதுதான் உண்ம. நம்ம வந்து ஷாம்பு போட்டா உடனடியா அந்த கெமிக்கல் வந்து நம்மள விட்டு தண்ணி கழுவுனா போயிடுதா, நுரை போன மாரி போயிடுதான்னு பார்த்தா கிடையாது. அது வந்து நல்லாவே தோள்கள்ல ஒட்டிட்டு, அது உள்ள போயி நம்ம தசை, நரம்பு, எலும்பு எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பாதிப்ப ஏற்படுத்துது. ஆனா இது சீம்லெஸ்ஸா ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு நார்மலா நடந்து போயிடுது. அதனால தான் இப்ப நெறைய பேருக்கு தோல் வியாதிகள் நெறைய வருது. ரொம்ப சாதாரணமா இருக்கு நெறைய பேருக்கு. ஸோ அப்ப இது 2 விஷயம். ஒண்ணு தோல காப்பாத்திக்கணும். அதோட இயல்பு நிலையில இருக்க விடுறதுக்கு நம்ம இந்த சோப்பு, ஷாம்பு பயன்படுத்தாம இருக்கணும். 2வது மூளைக்கு வந்து அதிகப்படியான சூடும் சரி, அதிகப்படியான குளுமையும் பொறுத்துக்க முடியாது. அத வந்து சமநிலையில வைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து குளியல்ங்கிற ஒரு ப்ராசஸ நம்ம ஃபாலோ பண்றோம். தினசரி குளிக்கணும் அப்படிங்கிறத வச்சிருக்கோம். ஸோ உடல் சுத்திங்கிறது தினமும் குளிக்கிறது. ஆனா எப்படி குளிக்கிறது? உடல் சுத்தி சூரணம் அப்படிங்கிறது சீயக்காய், சுட்டி விலா இலை, குட்டி விலா இலை, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், வங்காள பச்சை அப்புறம் வசம்பு. இதெல்லாமும் நானும் இப்ப தான் படிச்சிருக்கேன். இனிமே தான் கிட்ட வாங்கி ஏற்பாடு பண்ணணும். உங்களுக்கும் மெசேஜ் சொல்றேன். அப்ப நீங்க வந்து நீங்க யாராவது பயன்படுத்திருந்தீங்கன்னா, எப்படி பண்றதுன்னு சொல்லலாம். ஸோ, இப்ப நம்ம வந்து இந்த குளியல் பண்ணும்போது, முடிஞ்ச அளவுக்கு தலைகள்ல வந்து மசாஜ் பண்ணி தலை தேய்க்கும்போது பண்ணணும். ஏன்னா வந்து, இந்த இடங்கள வந்து நம்ம உபயோகப்படுத்துறதே இல்ல. கைகளால நம்மளா தூண்டி விட்டா தான் ஆச்சு. நம்மளோட ஸ்கல், பிரெயின் இந்த இடத்த எல்லாம். அதனால நல்லா மசாஜ் பண்றது முக்கியம். நீங்க குளிர்ந்த நீர், அதாவது நீங்க வந்து ஒரு சூடான பிரதேசத்துல இருக்கீங்க. நம்ம வந்து ஒரு ஹாட் வெதர், வின்டர் நல்லா சம்மர்ல இருக்கோம். கொஞ்சம் பச்சை தண்ணி தான் ஊத்துறோம் அப்டின்னா, தலையில இருந்து ஆரம்பிக்கணுமா. இல்ல வின்டர்ல இருக்கோம். நமக்கு சுடு தண்ணி குளிக்க போறோம். மழை காலத்துல சுடு தண்ணி குளிக்க போறோம்னா, கால்ல இருந்து சுடு தண்ணி மெதுவா ஊத்தி தான் மேல வரைக்கும் கொண்டு வரணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்படிதான் வந்து நம்ம உடல் சுத்தி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ, இப்போ நம்ம பார்த்த இந்த 5 விஷயங்களும்